வி தமிழர்களுக்கு வணக்கம். ஊடகவியலாளர் திரு வளவனோட நினைச்சிருக்கோம். வணக்கம் வளவன். வணக்கம் சார். ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் வந்திருக்கு. அவருடைய நாக்கை வெட்டுவோம். இந்திரா காந்திக்கு என்ன நிலைமை ஆச்சோ அதே நிலைமை ஆகும். அதாவது நாங்கள் துப்பாக்கி வைத்து ராகுலை சுட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனை உருவாக்குறாங்க. இதுக்கு பின்னாடி என்ன பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு? ஏன் இந்த விஷயம் திடீர்னு இவ்வளோ பெரிய டிஸ்கஷனாக மாறி இருக்கு? இல்லை, உள்ளபடியே இது எதிர்பாராத ஒரு நேரத்தில் ஒரே வாரத்தில் 2 கொலை மிரட்டல்கள் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இதை ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு 4வது இடத்துல அல்லது 5ஆம் கட்ட பேச்சாளராக கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண வைக்கிற யாரோ ஒரு ஆள் பேசினாங்கன்னா அது வேற. ஒரு ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்டாக கட்சியிலே சும்மா ஆபாசமாக பேசுறதுன்னு வச்சிருக்க ஆளாக இருந்தால் வேற. உங்களுடைய கட்சி கூட்டணியில் எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர், உங்களுடைய ஒரு அணிக்கு சீக்கியர்கள் அணிக்கு தலைவராக இருக்கக்கூடியவர்னு மாநில பொறுப்பில் இருக்கிற ஆட்கள் எல்லாம் பேசும்போது ஆப்வியஸா பாஜக அதுக்கு பதிலளிக்க வேண்டிய தேவை அப்படிங்கிறது வருது. இப்போ இது 2 பேர் ராகுல் காந்தி பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் பேசிய பேச்சுக்கு எதிர்வினையாகத்தான் ராகுல் காந்திக்கான இந்த கொலை மிரட்டல் அப்படின்னு நம்ம பார்க்கணும். முதல் விஷயத்துக்கு நம்ம வரலாம். ராகுல் காந்தி பல விஷயங்களை யூஎஸ்ல பேசுறாரு, பலரோட டிஸ்கஷன்ஸ் நடக்குது, விவாதம் நடக்குது. அவர் ரிசர்வேஷனுக்கு எதிராக பேசினார் அப்படின்லாம் சொல்றாங்க. வழக்கம் போல பாஜக முன்ன பின்ன வெட்டிட்டு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்து ஃபேக் நியூஸா பரப்பி ஆக்சுவலாக அந்த நாக்கை வெட்டுவங்கிறது வீடியோ ப்ராப்பரா அவர் பார்த்தாரா, இல்லை அவங்க வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பின அந்த பாதி வெட்டப்பட்ட வீடியோ பார்த்துட்டு இவ்வளவு பொங்கனாராங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நம்ம முதல்ல இந்த இதுக்கு வருவோம். இங்க இந்தியாவில் மதச்சிறுபான்மையினருக்கான உரிமைகள் அப்படிங்கிறது மறுக்கப்படுது. அவங்க அச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்படிங்கிறத ராகுல் காந்தி யோசில பேசுறாரு. இதுல பல விதமான பார்வைகள் இருக்கு. சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்ன இருந்தாலும் இது இந்தியாவோட உள்நாட்டு பிரச்சனை, நீங்க ஏன் போய் அங்க பேசுறீங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்புவாங்க. அதுக்கு இவங்க என்ன கேட்பாங்கன்னா, மோடி பிரதமர் ஆகி ஜெயிச்சு வெளிநாட்டுக்கு போயிட்டு கடந்த காலத்துல பேசாததா, 2014 வரைக்கும் நான் இந்தியன்னு வெளியே சொல்ல இந்தியர்கள் கூச்சப்பட்டாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் எல்லாம் மாறிடுச்சுன்னெல்லாம் அதுக்கு முன்னாடி இருந்த அத்தனை அரசையும் அது வரைக்கும் இருந்த இந்தியாவே அவர் அவமானப்படுத்தலையா? நேருவே ரொம்ப கொச்சையா பேசியிருக்காரு. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் திரும்ப திரும்ப. நேரு செத்து இத்தனை வருஷம் ஆயும் நேரு 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 அப்படின்னா நம்ம இதில் ஆரம்பத்தில் என்ன சொன்னார்னா, எங்களுடைய பின்னடைவுக்கு காரணம் இஸ்லாமிய படையெடுப்பு அப்படின்னாங்க. அப்புறம் கடைசி எங்களுக்கு பின்னடைவுக்கு காரணம் பிரிட்டிஷ்காரன் அப்படின்னாங்க. எங்களுடைய பின்னடைவு காரணம் நேரு அப்படின்னு இருக்காங்க. அடுத்து மன்மோகன் சிங்கிறத மட்டும் பாருங்க. ஏன்னா இவங்க காரணங்களை தேடுறது தான். அப்படி பேசும்பொழுது மதச்சிறுபான்மையினர் குறிப்பாக இங்கே சீக்கியர்களும் இருக்கிறாங்க. உங்களுக்கு அவங்க சீக்கியர்கள் அப்படின்னும் போது நீங்கள் அடிப்படையில் இவங்க ஒரு பிளைன் லெவலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. இன்னைக்கு எப்படி இஸ்லாமிய நம்பிக்கை உடையவர்களை இவங்க கொண்டு போய் பாகிஸ்தானோட ஆப்கானிஸ்தானோட கனெக்ட் பண்ணுறாங்களோ, சீக்கியர்கள் என்னும் போது இந்தியாவை காலிஸ்தான் பிரிக்கணும் அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த பயங்கரவாத குழுக்களோட மட்டுமே கொண்டு போய் மேட்ச் பண்ணுறது தான் இவங்களுடைய அடிப்படை இந்துத்துவ மதவாதமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ அந்த லெவலுக்கு பேசும் பொழுது அவங்களுக்கு ஆதரவாக ராகுல் காந்தி பேசுகிறாரா, அவங்களெல்லாம் தூண்டி விடுறாரா அப்படிங்கிற இடத்துக்கு பிஜேபியினுடைய அவங்க சீக்கிர அமைப்பு விங் வச்சுருக்காங்க. எப்படி முஸ்லீம் மோர்ச்சா இருக்கும் அந்த மாதிரி சிக்ஸ்க்கான மோர்ச்சா இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா தலைவராக டெல்லியில் இருக்கக்கூடியவர் அவங்க என்ன பண்ணுறாங்க, போராட்டத்தையே அறிவிக்கிறாங்க. போராட்டத்தை அறிவிச்சு எங்கே, ராகுல் காந்தியினுடைய வீட்டு வாசல் நம்பர் 10 கண்பத் ரோடு அங்கே நாங்கள் போராட்டம் பண்ணுறோன்னு டெல்லி போலீஸ் அனுமதிக்குது. என்ன டெல்லி போலீஸ் அமித்ஷா கண்ட்ரோல்ல இருக்கு. நீ போய் ராகுல் காந்தி வீட்டு முன்னாடி போராட்டம். ராகுல் காந்தி ஊர்ல இல்ல, அவர் யூஎஸ்ல இருக்காப்ல. பேசிய பேச்சை கண்டித்து ராகுல் வீட்டு முன்பாக நாங்கள் போராடுறோம் அப்படின்னா பேரிகேடை போட்டு அந்த பக்கம் நின்று இவங்க அங்கேயே மைக்கில் நம்ம சைதை தமிழரசி மாதிரி ஒரு பிரச்சாரம் அப்படிங்கிற மாதிரி போகும்போது தான் இந்த விதமான விஷயங்கள் பேசப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா பிஜேபி தலைவர்கள் ஒருவராக இருக்கும் தர்வீந்தர் சிங் மர்வா அப்படிங்கிறவர் தான் குறிப்பிடுகிறார், ராகுல் காந்தி போதும், நீங்கள் இந்த மாதிரியான வேலைகளை இதுக்கு மேலே செய்யக்கூடாது. அதை விட முக்கியம், இதுக்கப்புறம் இப்படியே நீங்கள் தொடர்ந்தீங்க அப்படின்னா உங்கள் பார்ட்டிக்கு என்ன நிலைமை ஏற்பட்டதோ அதுதான் நடக்கும்னு நான் உங்களை எச்சரிக்கிறேன் அப்படிங்கிறது தான் அவருடைய ஸ்டேட்மெண்ட். அவர் ஹிந்தியில் சொல்கிறாரு, எடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லாம் எடுத்து போட்டாங்க. இப்படி போடக்கூடிய கட்டத்தில் தான் அடுத்த கட்டத்தில் இது என்ன வெடிக்குது அப்படின்னா, இப்போ இது வெளிப்படையான பகிரங்கமான கொலை மிரட்டல். நீங்கள் இந்திரா காந்தி அவர்களை சுட்டுக் கொள்றதைப் போல உங்களை நாங்கள் படுகொலை செய்வோம் என்கிற கொலை மிரட்டலாக தான். இந்த கொலை மிரட்டலை யார் விட்டிருந்தாலும் அது செகண்டரியாக பார்க்கப்பட்டிருக்கும். ஆனால் ஒரு சீக்கிய அமைப்பினுடைய தலைவரையே வச்சு விட வைக்கிறது அப்படிங்கிறது, ஏற்கனவே இந்திரா காந்தியினுடைய கொலையில் சீக்கியர்கள் நேரடியாக இன்வால்வ் ஆனாங்க, அவங்க தான் கொலை பண்ணாங்க அப்படிங்கிறதுனால அதை ஒரு மையமாக வச்சு ஒரு டிஸ்கஷனாக மாற்றுறாங்க. இதில் எங்கே பிரச்சனை வருதுன்னா, ஒட்டுமொத்த சீக்கியர்களுக்கான அசோசியேஷன்னா அது வேற. நீங்கள் பாஜகவில் இருக்கக்கூடிய ஒருவராக இருக்கிற பட்சத்தில் இப்போ அது என்னவா வருங்கிறது இருக்கு இல்லையா? பாஜகவினுடைய சீக்கிய அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தலைவர்னும் போது ஆக்சுவலாக எதிர்த்ததை இந்தியா முழுக்க பரவலாக இருக்கக்கூடிய சீக்கிய அமைப்புகள் இணைந்து எதிர்த்துதாங்கிற கேள்வி இருக்குல்ல. ராகுல் காந்தி ஸ்டேட்மெண்ட் ப்ரொஜெக்ஷன் எப்படி வரும்? ப்ரொஜெக்ஷன் ஆப்வியஸா ஒரு சீக்கிய தலைவர் சீக்கியர்களை அவமானப்படுத்திட்டார், சீக்கியர்களை மலினப்படுத்தி இருக்கிறார், ஒரு மன்னிப்பு கேட்க வேண்டும், இது மிகப்பெரிய துரோகம்னு தான் மீடியா நரேட்டிவ் வருது. அதில் ராகுல் காந்தி பேசியது அங்கே சரியா தவறான நரேட்டிவ் எடுத்தவர்கள்
பாஜக இன்னைக்கு கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவர் ஒரு விடுத்த இந்த மிரட்டலுக்கு இது டிபேட்டாவோ டிஸ்கோஸாவோ மாறல அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அப்போ அந்த இடத்துல மீடியா நரேட்டிவ் அப்படிங்கிறது வேறு விதமாகத்தான் இருக்கிறது. அஃப்கோர்ஸ் இதுக்கு பிறகு தான் காங்கிரஸ் கட்சி அதை எடுத்து கடுமையாக சாட்டுறாங்க. அவங்களுடைய மீடியா செல் அதனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய சுப்ரியா ஷெனட்டே அவர்கள் இந்த மாதிரி வெளிப்படையாக செய்யக்கூடியது அப்படிங்கிறது பாஜகவால் தான் பண்ண முடியும். பகிரங்கமாக அந்த நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவருக்கு மிரட்டல் எடுத்திருக்காங்க. 3 பேர் இதில் அமைதியாக இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, கட்சியினுடைய தலைவர் ஜே.பி. நட்டா, இவர் மேலே நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க? எந்த வகையிலும் அட் எனி காஸ்ட் இதை நாங்கள் டாலரேட் பண்ண முடியாது. இமீடியட்டாக அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் சட்ட ரீதியாக நடவடிக்கையே அடுத்து மூவ் பண்ணணும் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அதே போல் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய செக்ரட்டரியாக இருக்கும் பிரணவ்ஜா, போலீஸே சோமோட்டோ எடுக்கணும், இது வெறுப்பு பேச்சு அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு இதை நகர்த்தி போலீஸ் சோமோட்டோ எடுத்து வழக்கு பதிவு பண்ணி கைது பண்ணுங்க. ஒரு நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு அவங்களுக்கு இன்னைக்கு 100 MP இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான மரியாதை என்பதை தாண்டி நீங்கள் யாரையுமே இப்படி சொல்லக்கூடாது. இது பகிரங்கமான கொலை மிரட்டல். அரசியல் ரீதியாக ஒரு வளர்ந்த ஜனநாயகத்துக்கு டெமோக்ராட்டிக் ஸ்பேஸில் இருக்கவே முடியாது. அப்படின்னும் போது இதை எப்படி ஏற்றுக்கிறது என்று அவர்கள் அங்கே கடுமையான கண்டனத்தை பதிவு பண்ணிருக்கிறாங்க. 1 வாரம் முடிஞ்சிருக்கு, கிட்டத்தட்ட 8 நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் இவரின் மீது என்ன புஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கேள்வி அப்படியே இருக்கு. பாஜக பக்கம் கனத்த மௌனம் அப்படிங்கிறத பார்க்குறது. இன்னொரு விஷயம் என்னன்னா, ராகுல் காந்தியை நாக்க வெட்டணும் அப்படின்னுட்டு சொன்னவர் சிவசேனா எம்எல்ஏ. பாஜக அதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு மாநில தலைவர் விலகிறாரு. நான் இதை என்டாஸ் பண்ணலை, எங்களுக்கு இதில் உடன்பாடு கிடையாது, இப்படி பேசவே கூடாதுன்னு. இங்கே பேசுனது உங்கள் கட்சியில் இருக்கிற ஒரு தலைவர். இதுக்கு நீங்கள் நாங்கள் ஆதரிக்கிறோம், எதிர்க்கிறோம், நீக்கிறோம், விலைக்கு வைக்கிறோம் எதுவுமே சொல்லலை அப்படின்னா இது என்னங்க ஒரு லாஜிக்கோ அல்லது அநியாயமோ அப்படிங்கிற இடத்துக்குள்ளே வரும்பொழுது தான் பாஜக சிக்குது. இப்போ இது அப்படியே ஹோல்டு பண்ணிட்டு அங்கே வந்தோம் அப்படின்னா, இந்த வாட்ஸ்அப்பில் வந்த வீடியோவை பார்த்துட்டு டென்ஷன் ஆகி கத்தனை நாக்க வெட்டினா அது விட்டு 11 லட்சம் அவார்டு கொடுப்பேன். அது என்ன நம்பருங்கிறது நமக்கு தெரியல. ஒரு 10 லட்சம் இல்லை ரவுண்டாக சொல்லுவாங்க. சரி, அது என்ன கணக்கில் அவர் 11ங்கிறது நமக்கு ஒருவேளை அவங்க கட்சியில் வந்து ஏதாவது 11 எம்எல்ஏக்களோ எம்பிக்களோ ஒரு குறியீடா இருக்கா என்னன்னு தெரியல. அதுதான் ஆளுக்கு 1 லட்சமா கொடுக்குறேன்னு சொல்றாங்க, என்னன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஒரு டீமா உட்காந்து அடுத்த ஃபேக்ஷன் அதுவே உடஞ்சி வந்த ஃபேக்ஷன் தான், சிவசேனாவிலிருந்து உடஞ்சி வந்தது தான். இப்போ அவருடைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சய் கெய்க்வாட் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவசேனா எம்எல்ஏ. அவர் தான் என்ன சொல்றாரு, முதல்ல வந்த வீடியோவை பார்த்துடலாம். நீங்கள் அமித் மால்வியா அவங்களுடைய ஃபேக் நியூஸ் ஃபேக்டரி பிஜேபி இருக்கு இல்லையா, ராகுல் காந்தி சொன்னது அப்படிங்கிறது ரிசர்வேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் தொடர்ந்து ஒடுக்கப்படக்கூடிய மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தக்கூடியதில் அதுக்கு முக்கியமான பங்கு இருக்கு. ஈக்குவாலிட்டிங்கிறது எல்லா நிலைகளிலும் சமூக படையினர்கள் அடைந்த பிறகு நம்ம ரிசர்வேஷன் வேண்டுமா வேணாமாங்கிறத அப்புறம் தான் யோசிக்க முடியும்னு அவர் சொல்றாரு. அதாவது அவர் சொல்றது ஒரு கனவு சமூகம். அதாவது எப்படின்னா எல்லாரும் ஈக்குவலா ரெப்ரசன்டேஷன் ஆனதுக்கு பிறகு ரிசர்வேஷன் வேணுமா வேண்டாமாங்கிறது வாதிக்கலாம் அப்படிங்கிற அப்படி ஒரு நிலை வந்தால், இல்லாம இப்போ ஒரு நிலைமை வந்தால் நல்லது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆமா, இது ரிசர்வேஷன் நாளைக்கு நைட்டா தூக்குங்கலாம் அவர் கேட்கவும் இல்லை, சொல்லவும் இல்லை. இப்போ இந்த ரிசர்வேஷன்ங்கிறத பற்றியே நம்ம யோசிக்க வேண்டிய தேவையில்லை, அதை அப்புறப்படுத்திடலாங்கிற அந்த பீஸை மட்டும் கட் பண்ணி இடஒதுக்கீட்டை இந்தியாவிலிருந்தே ஒழிக்க வேண்டும் என பேசிய ராகுல் காந்தி பாரீர் அப்படின்னு கட் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம மக்கள் அடித்து ஏற்றிட்டாங்க அப்படிங்கிறது தான் விஷயம். பிரச்சனை பாங்கிறது தான் வருது. அடித்து ஏற்றினதும் கொந்தளிக்கிறாங்க. இப்போ அவங்க எப்படி போயிட்டாங்க அப்படின்னா, இங்கே இந்தியாவில் இயக்குறாரு, பிரதமர் அலுவலகத்தில் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, எத்தனை செக்ரட்டரிஸ் டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருக்காங்க, அதில் எத்தனை பேர் ஓபிசி, எத்தனை பேர் எஸ்சி, எத்தனை பேர் எஸ்டின்னு இவ்வளவு கேள்வி கேட்டுட்டு யூஎஸ்ல போய் ரிசர்வேஷன் ஒழிக்கணும்னு ஒரு ஆள் பேச முடியுமா? முதல்ல. ரெண்டாவது, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும், 50% ரிசர்வேஷனை லிஃப்ட் பண்ணி அதிகப்படுத்தும் அப்படிங்கிறத மேனிஃபெஸ்டோவாக வச்சது காங்கிரஸ். இங்க அதுக்கு பிறகு இப்பவும் நீங்க அதை உடைக்க தயாரானு பேசிட்டு தான் அவர் யோசிக்க போறாரு. ஆமா, இந்த வீடியோவை பார்த்துட்டு நாங்கள் மராத்தா ரிசர்வேஷனுக்காக தொடர்ந்து போராடி வருகிறோம், இங்க மராட்டியத்தில் இருக்கும் ஓபிசிஸ்க்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிறத ஒரு நாளும் நாங்கள் விட்டு தர முடியாது, அந்த இடஒதுக்கீட்டை ஒழிக்க வேண்டும் என்று சொன்ன ராகுலை நாங்கள் சும்மா விட மாட்டோம்னு கொந்தளிச்சு பிரஸ் அவராக கூப்பிட்டு கத்தி இப்படி பேசக்கூடிய அந்த நாக்கை துண்டிக்கணும், நாக்கை துண்டிக்கிறவங்களுக்கு நான் 11 லட்சம் பரிசு தரேன் அப்படின்னு அவர் பேசியது. இதை அப்படியே எலிவேட் பண்ணி எடுத்தாங்க. காங்கிரஸ் அங்கே வளர்ச்சிக்கிட்டு போராட்டங்கள் அப்படிங்கிற வகையில் அறிவிச்சாங்க. போலீஸ் இதை எடுக்கணும் அப்படின்னுட்டு பிரச்சாரங்கள் சோஷியல் மீடியாவில் போட்டு தாளித்த பிறகு ஏன்னா அவங்க அதை எப்படி நடத்தினாங்க அப்படின்னா, சட்ட ஒழுங்குக்கு பாதுகாப்பு அவர் பேசுனது சிவசேனா எம்எல்ஏ முதலமைச்சர் கட்சி, ஆனால் உள்துறை தேவேந்திர ஃபட்னாவிஸ் கிட்ட இருக்குது.
இவங்க பாஜக இப்போ இதை எப்படி ஆதரிக்குதா எதிர்க்கலையாங்கிறத நம்ம இதை வச்சு பார்த்துக்கலான்னு காங்கிரஸ் கொளுத்தி போட்டுச்சு. இப்போ நடவடிக்கை எடுக்காமல் விட்டாலும் பிரச்சனை, எடுத்தாலும் பிரச்சனை. அந்த எம்எல்ஏவின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். ஏன்னா பாஜகவினுடைய மாநில தலைவரே அந்த கருத்து எங்கள் கருத்து இல்லை, நாங்கள் அதை ஆதரிக்கலை, நாங்கள் அதிலிருந்து விலகி நிற்கிறோம் அப்படின்னு காஷியஸாக முன்கூட்டியே சொல்லி நகர்ந்துட்ட பிறகு பாஜகவுக்கு இல்லைன்னு இதை மட்டும் சொன்னால் பார்த்தது, உங்கள் அமைச்சரை துணை முதலமைச்சரை நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கன்னும் போது பிடிச்சி அவரின் மீது வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. பிஎன்எஸ் பாரதிய நியாய சம்ஹிதால 351 to 351(4) இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குற்ற செயலுக்கான தூண்டி விடுதல் அப்படிங்கிற செக்ஷன்ஸில் வருது. 192 ப்ரொவகேஷன், அதே போல் 351(3) இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருவரை உயிரை எடுப்பது, அதாவது கொலை செய்வது அல்லது மிக கொடூர காயப்படுத்துவதற்காக அப்படிங்கிற எச்சரிக்கை அல்லது மிரட்டல் விடுப்பது அப்படிங்கிற பிரிவுகள் வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆக்சுவலாக காங்கிரஸ் இன்னொரு விஷயம் என்ன கேட்டாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு குழுவாகவே தூண்டி கும்பல் படுகொலைக்கு தூண்டுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி பிரிவில் வழக்கு பதிவு செய்யணும்னு காங்கிரஸ் கேட்டது. பட் அந்த செக்ஷனை ஏன்னா நீங்கள் பிளேஸ் பண்ணது எப்படி பிளேஸ் பண்ணுறீங்க, மராத்தா ரிசர்வேஷனுக்கு போராடுகிறவர்களை ராகுல் காந்திக்கு எதிராக நீங்கள் டர்ன் பண்ணுறீங்க. அப்போ எல்லாம் அணிதிரண்டு சேர்ந்து அடிக்கணும், அடிச்சு கொல்லணுங்கிற மோட்டிவ் அதுக்குள்ளே வருது அப்படிங்கிற ஒரு பார்வையும் காங்கிரஸ் தரப்பில் வைக்கப்பட்டது. பட் அதுக்கான ஸ்பேஸ் அவங்க எடுக்கலை. நம்ம பிரதமர் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப்புக்கு அந்த துப்பாக்கியால் சுடுவதற்கு எந்த ஜனநாயகத்திலுமே அதுக்கான ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. என்னுடைய உயிர் நண்பர் மை டியர் ஃப்ரெண்ட் ட்ரம்ப் அவர் சேஃபாக இருக்காருன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். வன்முறைக்கு ஒரு நாளும் இடம் கிடையாதுன்னெலாம் அங்கே ட்வீட் போட்டார். இப்போ நாளான்னைக்கு அங்கே மாநாட்டில் ட்ரம்ப் மீட் பண்ண போகிறதா ட்ரம்ப் சொல்லியிருக்காரு, நான் போய் என் ஃப்ரெண்டு மோடியை பார்க்க போகிறேன்லாம். அங்கே நடக்கிற வன்முறைக்கெலாம் நீங்கள் அவ்வளோ பேசுகிறீங்கல்ல, உக்ரைனில் ஏதாவது அதனால் உடனே ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க, இவ்வளோ விஷயங்கள் செய்கிறீங்கல்ல, இப்படி சொல்லியிருக்கக்கூடாது. இவர்கள் மீது நடவடிக்கை நீங்கள் கண்டிக்க கூட வேணாங்க, நடவடிக்கை கட்சி ரீதியாக எடுக்கிறதுக்கு நட்டாட்ட சொல்லி எடுக்க சொல்லுங்கள். உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய அந்த இவரை கை வச்சு எடுக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அப்போ நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா, இது உங்களுடைய கருத்தை தான் அவர்கள் பிரதிபலித்தார்களா அப்படிங்கிற கேள்வி இடத்துல அது பொலிட்டிக்கலாக அடுத்த கட்டத்துக்கு நகருது. நீதிமன்றங்கள் பல முறை சொல்லிவிட்டது, சோமோட்டோவாக எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் போலீஸே வழக்கு பதிவு செய்யலாம் என. ஆனாலும் டெல்லியில் எடுக்கப்படாமல் இருப்பது அமித்ஷாவின் மீது மிகப்பெரிய பழியை அவர் பொறுப்பிலிருந்து தவறுகிறார் என்கிற இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்துது. இப்போ மகாராஷ்டிரா தேர்தல் வரப்போகுது, எப்படி இருந்தாலும் அதுக்கு இன்னும் ரொம்ப காலம்லாம் இல்லை. ஒரு பக்கம் மகாராஷ்டிரா தேர்தல், இன்னொரு பக்கம் ஹரியானா தேர்தல், இது எல்லாத்தையும் மையமாக வச்சு இன்றைக்கி காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய ஹைப்பை எப்படியாவது காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பொய் செய்தி ஒரு பக்கம் பரப்பப்படுது, இன்னொரு பக்கம் ராகுல் மிரட்டப்படுறார் அப்படின்னு பார்க்கலாமா? அது ரெண்டையும் சேர்த்து இது எல்லாமே ஒரு தேர்தல் கால்குலேஷன் நம்ம எடுத்துக்கல முடியுமா? இல்லை, தேர்தல் கால்குலேஷன் என்பதை தாண்டி காங்கிரஸ் செயல்படுவதே உங்களுக்கு அச்சமாக இருக்கும் அப்படிங்கிற ராகுலுடைய பிரசன்ஸ் அப்படிங்கிறது. நான் இன்னைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இது குறித்து ஒரு ட்வீட் பதிவிட்டிருக்கிறார். அதாவது ராகுலுடைய கரிஸ்மா டே டு டே அது அதிகமாகி மக்களை போய் ரீச் ஆகிறத பொறுக்க முடியாமல் இது போன்ற விஷமத்தனமான அல்லது ரொம்ப கீழ்த்தரமான வேலைகளை செய்வதற்கு தங்களுடைய கீழே இருக்க ஆட்களையே தூண்டி விடுவதை போன்ற ஒரு நிலைக்கு வந்துருச்சு அரசியல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிவை அவர் இட்டிருக்கிறார். நம்ம அந்த ஆங்கிள் இருந்து பார்க்கணும். ராகுலுக்கு மலினப்படுத்த வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு தான் செய்யப்படுவீங்க. 2 பேருக்கு இன்டென்ஷன் இருக்கு, செஞ்சிருவாங்க, இதெல்லாம் கிடையாது. இவங்கெல்லாம் வாயால் மட்டும்தான் பேசக்கூடிய ஆட்கள். அதை தாண்டி பெரிய லெவலுக்கு மூவ் பண்ணாங்கன்னா அவங்களை அதுக்கு முளையிலே கிள்ளி எறியணும், அது வேற. ஆனால் நீங்கள் சொல்கிறதுக்கு சொல்லிட்டு இந்த மாதிரி சும்மா வாயிலே வடை சொல்கிறது அப்படிங்கிற லெவலுக்கு நகர்ந்துருக்கிறாங்களே தவிர இது வந்து கான்ட்ரவர்சியாக மாறும்போது இந்த டிபேட்டுக்குள்ளே ராகுல் சுருக்கிட முடியுமான்னு. ராகுல் இதுக்கு ரியாக்ட் பண்ணல, ரெஸ்பாண்ட் பண்ணலங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இதை தாண்டி நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தான் ராகுல் கொடுக்கக்கூடிய மெசேஜ். அவர் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர்கள் அத்தனை பேரும் போட்டு அடிக்கிறாங்க, அது வேற ஃபார்மெட்டு. ராகுல் நேரடியாக இது கூட ஈக்குவலாக இவங்களுக்கு சமமாக நான் இறங்கி வந்து கருத்து சொல்லக்கூடாது, என்னுடைய ஸ்டேச்சர் வேற நவர் நிற்கிறார் இல்லையா, அது கவனிக்கத்தக்கது. ராகுலுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், ப்ரொடெக்ஷன் அதிகப்படுத்தணும், செக்யூரிட்டி என்ஷூர் பண்ணணும்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னது தான் ரொம்ப அப்ராப்ரியேட்டான ஒரு விஷயமும் கூட எங்களுக்கு. இது ஏன்னா இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம், அங்கே ட்ரம்ப்புக்கு செகண்ட் டைம் முதல் முறை ஷூட்டிங் அட்டெம்ப்ட் நடக்கும்போது ஐ திங்க் அப்போ பைடன் இருந்தார், பைடன் தான் ரேஸில் இருந்தார். அதுக்கு பிறகு கமலா ஹாரிஸ் இருந்தாங்க. இவங்க 2 பேருமே அந்த அட்டெம்ப்ட்டுக்கு பிறகு ட்ரம்ப் சேஃபாக இருக்கிறார் என்று தெரிந்து நாங்கள் ஆறுதல் அடைந்தோம், வி ஆர் ஹாப்பி அண்ட் கன்சர்ன்ட் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க வெளிப்படுத்தினாங்கல்ல. இது ஒரு அது உள்ளுக்குள்ளே மொத்தமாக ஒழிஞ்சு போகணும், கட்சியை அழிஞ்சு போகணும், எதிர்கட்சிங்கிறது வேற.
பட் அந்த வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்டேச்சர் இருக்குல்ல, இது ஏன் மோடிக்கு வரலங்கிறது தான் நம்ம கேள்வியாக கேட்க வேண்டியிருக்கு. பட் இது பொலிட்டிக்கலாக பெரிய லெவலுக்கு அப்படின்னா இதை தாண்டி கிரவுண்டு வேறு. உங்களுக்கு ஹரியானா கிரவுண்டுங்கிறது எந்த அளவுக்கு போலரைஸ்டு, அங்கே ரூரல் அர்பன் டிஸ்பேரிட்டி எந்த லெவலுக்கு இருக்குது, அது கம்ப்ளீட்டாக வேறு அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். இது இந்த நேரத்துக்கு ஒரு டைவர்ஷனாக வேறு சில விஷயங்களை நோக்கி டிஸ்கஷனுக்கு போகாமல் இருக்க பண்ணுறாங்க. பட் இதை ஆப்வியஸாக கோடி மீடியா பிக்கப் பண்ண போகிறதே இல்லைங்கிறது எதுக்கு பண்ணுறாங்களோ அதுக்கே ஒரு பின்னடைவுன்னு பார்க்க வேண்டியிருக்கு. ராகுலுடைய கொலை மிரட்டலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலும் உள்நோக்கம் குறித்து ரொம்ப விரிவாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி. வளம். மிக்க நன்றி.